கபடியா இந்த சபையில் இருக்கின்றேன். ஆமா தெரியுமா? ஏதா எதுக்கா நீ சொன்னதுக்கா பாட்டு பண்ணா ஆன கூட சரி குழந்தை ஆயிடுச்சல்ல அவன் அடிக்கிற ரொம்ப துடிச்சுங்க அவனே அவனே எவ்வளவு நேரம் அடிவாங்க எல்லாருக்கிட்டும் குடிமா சாணியா உன் ஆசுதிரியா நடினா புரியுது உன் ஆசுதிரியா நடி எப்படி அப்ப எறா சூட்டுனா அடிக்கணும் அம்பையில என்ன நித்திடணும் ரெடி சூட்டுனா அடிக்கணும் அம்பையில என்ன நித்திடணும் அம்பையில நித்திடணும் ரெடியா கிரியா பேல நித்திடணும் சரி ரெடியா ரெடி சூட் அம்பேல் ரெடி சூட்டுனா அடிக்கணும் ரெடி சூட்டுனா அடிக்கணும் பேல நித்திடணும் பேல நித்திடணும் ரெடியா ரெடி சூட் அம்பேல் அடிக்கும்போது ரெடி சூட் சொல்லுங்க அடிக்கும்போது அம்பேல் இந்த விளையாட்டு உனக்கு ஒன்றும் புரியல இத புரியல திரும்பி ரெடி சூட்டுனா சொல்றேன் ரெடி சூட்டுனா அடிக்கணும் அடிக்கணும் அடிக்க ஆரம்பிச்சிடணும் அம்பேல் எல்லாம் நித்திடணும் சரியா ரெடி சூட் அம்பேல் கிராமத்து பையன் கடை எவ்வளவு தெளிவா சரி இந்த தமிழர் இருக்கின்றேன் நான் என்ன நடக்க தெரியுமா என் நாடு இல்ல என் நகரம் இல்ல என் குலம் இல்ல என் பையோ வீடு அடிக்கிறான் சந்திரா உண்மைடா மயக்க காலத்துல இதை போட்டு நல்லா நச்சுட்டா அது ஏத்துட்டா தெரியாத பாய் உனக்கு தெரியாத நினைச்சுக்கிறேன் நம்மளுக்கு தெரியாது மொத்தமே கத்தாச்சுங்க ரெண்டு பேரும் அடிக்கிறோம் சின்ன பையன் அதுக்கெல்லாம் ஏன் போறேன் மாறு வீக்னஸ் ஆயிடுச்சு அதான் குத்தி அப்படி நாடு விளக்கம் தெரியுமா நாடகம் விட்டது மகாராஜா எவ்வளவு ஒரு கிலோ போடுற 1 கிலோ போடுறேன் அசினாபுரம் அசியால போற 1 கிலோ என்ன பார்த்தா அரிசி போற மாதிரி கேட்டு போடுறோம் நீ வார நீ அடிக்கணும் அவனை கூட்டாங்க அரிசி போடுறவனா நாடு எவ்வளவு கிலோ நீ ஆஸ்தினா பையா நீ ஆஸ்தினா போற நீ அவன் ஆச்சு போறேன் எப்ப கூத்து பிடிச்சாலும் எல்லா வீட்டுக்கும் இந்த ஒரு சொம்பு தான் போகுமா இந்த சொம்பை மட்டும் மாட்ட இது பாத்ரூம் இதுல போட்டு கூத்துக்காரனுக்கு எத்தக்கிறான் எப்ப பாக்கட்டுமா சொம்பு நல்லா மொத்தம் மடி போயிடுற இது மாறியம்மா சரி
என் நாடு அத்திரவரம். அத்திரவரத்தை ஆண்டு வரக்கூடியவன் என் தந்தை திருதராஷ்டிர மகாராஜன். திருதராஷ்டிர மகாராஜனுக்கு என் தாயாக விட்டவள் காந்தாரி அம்மாள். காந்தாரி அம்மனுக்கும் திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் பிறந்தவர்கள் தவறவர்கள் 100 பிள்ளைகளை மூத்தவனாக பிறந்தவன். எப்படி 100 பிள்ளைகள் மூத்தவனாக பிறந்த என் பேர் துரியோதன சக்கரவர்த்தி. எப்படி இந்த துரியோதன சக்கரவர்த்தியை கண்டால் 7 17 லோகம் எப்படி இருக்க வேண்டாம்? கட கட கடவா என்ன கட 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 அப்படி நடுங்க அதுல கட கட என் ஊர்ல கட கட தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு சமத்தான் கிடுகுடு எப்படியா குடு டேய் நாடா குடுறா ஓடும் பாரு எப்படி நடுங்குதுன்றாங்களே. இந்த அத்திரவர்த்தி வந்த துரியோதன சக்கரவர்த்தி வந்தால் இந்த 7 17 லோகமும் கிட்ட கிட்ட நடக்க வேண்டும். அது மட்டுமா என் நரம்பை கொண்டிருப்பார்கள். சரி நரம்பை கொடி பறக்க பறவை குடை செவைக்க அறவை கொடி பறக்க பறவை கொடை செவைக்க உலகத்திலே 7 குடைவல்ல 7 குடைவல்ல உலகத்திலே 7 குடைவல்லல் 7 பேர்கள் பலப்பட்டவர்கள். ஆமா 7 சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி இந்த 7 பேரில் நான் ஒருவன். ஆமா 7 கொடையிலே நான் ஒரு கொடைவல்லல். 7 சக்கரவர்த்திகளே ஆமா நான் ஒரு சக்கரவர்த்தி. 7 பேர் பலம் கொண்டவர்களே நான் ஒரு பலம் பெற்றவன். ஆமா எப்படி நீ ஒரு பலம் பெற்றவன். அப்ப மேச்சமலை எங்க போச்சியா நீ சொல்லி நான் கூட 3 பேர் நாங்க ஆம்பளை பசங்க. எங்க அப்பா பேர் கூட எங்க அப்பா சொல்லி வச்சுக்கிறாரு பேர் வச்சுக்கிறாரு 3 பேருக்கு. எங்க அப்பா 3 பசங்க. எங்க அப்பாவுக்கு 3 பசங்க. அப்பா 3 பசங்களா? எங்க அப்பாவுக்கு பிறகு 3 பசங்களா? அப்பாவுக்கு பிறந்தீங்க நீங்க? உங்க அம்மாவுக்கு பிறகு இல்லையா? அப்பா கொடுத்த முறையில தான் நாங்க அப்படி பிறந்தோம். பட்டா கொடுத்தாரா அம்மாளுக்கு கொடுக்காதீங்க பிறந்துட்டா அது போல. சரி எங்களுக்கு பேரு 3 பேரு சக்கரையிலே வரும். சக்கரையா? ஆமா. என்ன பேரு? என் பேர் சக்கரவர்த்தி. எங்க தம்பி பேர் சக்கரபாணி. எங்க சின்ன தம்பி பேர் சக்கர செல்வம். இந்த மாதிரி பேரு சரி. அத்தனை போய் 7 கொடைவல்கள் 7 சக்கரவர்த்திகள் 7 பேர்கள் பலப்பட்டவர்கள். ஆமா அதிலும் நான் ஒருவன். இந்த 56 தேசத்தை ஆண்டவருக்கு என் பெயர் துரியோதன சக்கரவர்த்தி. எப்படி துரியோதன சக்கரவர்த்தி? கம்மனு வந்த நான் வெளியே வந்த நாய் கட்டே கத்துடுறான். நீ வந்த நாய் எனக்கு கலரி விட்டு இந்த பக்கம் கத்துது இந்த பக்கம் கத்துது. அந்த பக்கம் ஒரு நாய் வேற நாய்ங்க
யாரோ ஒருத்தர்